ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆர்பிஐ மார்க் அசிஸ்டன்ட் ஆர்பிஐ அசிஸ்டண்ட்டோட மார்க் நம்ம ரிவ்யூ பார்க்குறோம். அதில் குவான்ஸ் ரிவ்யூ பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ அந்த வரிசையில் இன்றைக்கி வந்து ப்ராக்டிக்ஸ் மார்க்கோட 7th டெஸ்ட் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ செத்தாலே சாவேன்னு சொல்லிட்டு ப்ராக்டிக்ஸ் மார்க்கே போட்டு செத்துக்கிட்டு இருக்கேன். பட் இருந்தாலும் எனக்கு ஸ்கோர் வந்து கொஞ்சம் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றது ஃபீல் ஆகுது. பட் இந்த ஸ்கோர் 10 தான். பட் இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணுவோம். கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்ச எஃபர்ட் நம்ம கொடுத்து ஸ்கோர் இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த டெஸ்ட்டில் பார்த்தோம்னா இங்கிலீஷ் அஸ் யூஷுவல் இருந்த டஃப்னஸ் தான் இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ ரீசனிங் நல்லா போட்டு வாங்கிருச்சு. சேம் ஒரு பசில் டிஃபிகல்ட்டே இருந்துச்சு. ஆனால் குவான்ஸில் இந்த டைம் வந்து ரொம்பவே வந்து டைம் கன்சியூம் ஃபீல் ஆயிடுச்சு. ஸோ டோட்டலாக இந்த கேல்குலேட் வந்து அப்படியே மிஸ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஸோ குவான்ஸில் வந்து டைம் கன்சியூம் அதிகமாக எடுத்த மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த டெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு வந்து 3 குவாட்ரட்டிக், 1 DA, 1 கேல்குலேட், 9 அப்ளிகேஷன்ஸ், அடுத்து 8 சிம்பிளிஃபிகேஷன், 5 மிஸ்ஸிங் நம்பர்ஸ் இருந்துச்சு. ஓகேவா? இந்த டெஸ்ட்டோட பேட்டர்ன் இப்படி தான் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம மிஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே ஃபஸ்ட்டு இந்த சம் எடுத்துக்கோங்க. 180 ml மில்க் இருக்குது. ஓகே, 180 ml மில்க். அப்போது மில்க்கு எனக்கு 180 ml 180 இருக்குது. இது எது கூட மிக்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா 120 ml ஆஃப் ஹனி. ஸோ இப்போ ஹனி வந்து எனக்கு 120 இருக்குது. ஓகேவா? இது கூட மிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ டேரெக்டாக இதோட ரேஷியோ நம்ம எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இப்போ இதோட ரேஷியோ என்னவாக இருக்கும்? 3:2. கரெக்டாக? எதுக்காக அப்படின்றத நான் சொல்கிறேன். இதோட ரேஷியோ 3:2. அதாவது 3 பார்ட் வந்து மில்க்கு, 2 பார்ட்டு ஹனி, அந்த மாதிரி. இப்போ இதில் இருந்து 60 ml மிக்சரை வந்து வெளியே எடுக்கிறாங்க, டேக்கன் அவுட். அப்போ 60 எப்படி போகும்? சும்மா ரேண்டமாக நம்ம கையை உள்ள விட்டு அப்படி எடுக்க முடியாது. ஸோ அதாவது அப்படி எடுக்கணும் அப்படின்னா அந்த 60ல் மில்க் எவ்வளோ, ஹனி எவ்வளோ அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருந்துருக்கணும்ல. அப்போ தானே எவ்வளோ வெளியே போகுது அப்படின்றது தெரியும். அந்த கான்செப்ட் தான். ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த ரேஷியோ எப்படி யூஸ் ஆகும்னு பார்த்தோம்னா, நம்மளை பொறுத்தளவுக்கு இந்த பாத்திரத்தில், அதாவது இந்த மிக்சரில் வந்து மில்க்கும் ஹனியும் 3:2 அந்த ரேஷியோவில் தான் இருக்கும். அப்போது நான் அந்த டோட்டலாக அந்த 5 வந்து நான் என்ன பண்ணுறேன்னா அந்த 60க்கு ஈக்குவல் பண்ணுறேன். அப்போ 5 பார்ட் தான் 60 அப்படின்னா ஒரு பார்ட் வந்து 12. அப்போ ஒரு பார்ட் 12னா 3 பார்ட் வந்து 36, 2 பார்ட் வந்து 24. கரெக்டாக? அப்போது மில்கில் இருந்து எனக்கு 36 வெளியே போகும், ஹனியிலேருந்து 24 வெளியே போகும். ஸோ டோட்டல் ஆட் பண்ணால் எனக்கு 60 இருக்கும். புரியுதா? கான்செப்ட் புரியும்னு நினைக்கிறேன். ஏன் இப்படி பண்ணுறோம், ஏன் ரேஷியோ எடுக்கிறோன்னா, ஸோ அந்த ரேஷியோவோட அந்த அளவு தான் நான் அந்த மிக்சருக்கும் வரும். அண்டு நான் என்ன எடுக்க போகிறேன் அப்படின்றதும் அந்த ரேஷியோட அளவில் தான் தெரிய போகுது. ஸோ அப்போ அதனால தான் நான் ரேஷியோ எடுத்து வச்சுக்கிறதுன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ ஆன்சர், அதாவது இது வெளியே பிரச்சனை ரிமைனிங் என்ன இருக்கும்? ஸோ இந்த இதில் வந்து 144 மில்க் இருக்கும். அண்டு இங்கே வந்து 96 ஹனி இருக்கும். ஓகேவா? இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்க? வெளியே எடுத்துட்டு சேம் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சேம் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர். ஸோ இப்போ வாட்டர் வந்து ஒன்று ஆட் பண்ணுறோம், ப்ளஸ் வாட்டர் ஆட் பண்ணுறோம். அது என்னது? சேம் குவான்டிட்டின்னு 60. அப்போ அதை ஆட் பண்ணால் அதோட ரேஷியோ என்னது? 60 தான். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? ஃபைண்ட் த ஃபைனல் ரேஷியோ ஆஃப் மில்க், ஹனி, வாட்டர். எல்லாத்தோட ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ எல்லாத்தோட ரேஷியோனா 12th டேபிள் அடிச்சிடலாமா? அப்போ 12 12s are 144, 8 12s are 96, and 5 12s are 60. ஸோ ரேஷியோ என்னது? 12:8:5. அவ்வளோதான். இந்த சம் ஓவர். ஓகே, டைம் அண்ட் ஒர்க்கில் ஒரு கணக்கு. அதாவது Q அண்ட் W 2 பேர் வந்து 32 days அண்ட் 24 days வந்து ஒர்க் பண்ணுறாங்க. இது டைம். அப்போ இவங்களுக்கு எஃபிஷியன்சி என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. டைம் அண்ட் ஒர்க்கு அந்த கான்செப்டும் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் கான்செப்டும் சேம்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இதில் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் அண்ட் டைம். இதில் டோட்டல் ஒர்க்கு TW is equal to டோட்டல் டைம் இன்டூ எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருப்போம். ஸோ கிட்டத்தட்ட ரெண்டும் சேம் தான். இங்கே டிஸ்டன்ஸு சேமாக இருக்கும்போது நம்மளுக்கு ஸ்பீடு வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு டைமாக இருக்கும். அதாவது ஸ்பீடு வந்து 4:5னா டைம் வந்து 5:4ன்னு சொல்லிட்டு இன்வெர்ஸாக இருக்கும். ஸோ அப்போ அது வந்து டிஸ்டன்ஸோட கான்செப்ட்லேயே பார்த்துருப்போம். அதுக்கான வீடியோ லிங்க் கீழே கொடுக்குறேன். இதே மாதிரி தான் டோட்டல் ஒர்க் இங்கே சேமாக இருக்கும்போது டைம் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு எஃபிஷியன்சியாக இருக்கும். யாரோட எஃபிஷியன்சியாக இருக்கும்? நம்மளோட எஃபிஷியன்சியாக இருக்கும். ஸோ இப்போ அதுதான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ இப்போ அதை தான் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இது எப்படி பார்க்குறோம், எப்படி பண்ணுறோம் அப்படின்றத பாருங்கள். ஸோ இங்கே வந்து டைம் வந்து Q அண்ட் Wக்கு வந்து 32:24 கொடுத்துருக்காங்க. அப்போ அதோட எஃபிஷியன்சி என்ன அர்த்தம்? இங்கே டோட்டல் ஒர்க் 2 பேத்துக்குமே சேம் ஒர்க் தான். அப்போ எஃபிஷியன்சி டெஃபினட்டாக அப்படியே இன்வர்ஸாக இருக்கலாம். 24:32 இருக்கலாம். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் தான் எனக்கு டோட்டல் ஒர்க். ஆனால் இது ரொம்ப பெரிய வேல்யூவாக இருக்குது. நான் அதனால் இப்படி மல்டிப்ளை பண்ணாமல் என்ன பண்ணுறேன்னா இதை அடித்து கொடுத்துட்றேன். அப்போ 3 4. இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். ரெண்டுத்துக்கும் சேம் ஒர்க் 96 96ன்னு வருமா?
24 into 4 நாள் 96, 32 into 3 நாள் 96. இது ஒரு வே. ஸோ இதுதான் நம்மளோட டோட்டல் ஒர்க். அவ்வளோதான், இது ஒரு வே. அப்படி இல்லைன்னா எல்சிஎம் ஆஃப் 32 24 கண்டுபிடிச்சாலும் அதுக்கு நம்மளுக்கு வந்து 96 அப்படின்றது வரும். ஸோ எப்படினாலும் நம்மளுக்கு ஓகே தான். ஓகே, நான் சொல்கிறது புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அப்படி இருக்கும்போது இதுதான் கான்செப்ட். ஸோ நம்மளுக்கு வந்து டைமு, எஃபிஷியன்சி அது ரெண்டு மல்டிப்ளை பண்ணும்போது டோட்டல் ஒர்க் 96 கிடச்சிரும். ஓகே, இப்போ என்ன அடுத்து என்ன நடக்குது? போத் ஸ்டார்டட் த ஒர்க் ஆஃப்டர் 8 days. ரெண்டு பேரும் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து கியூவோட எஃபிஷியன்சி என்னது? 3, டபிள்யூட எஃபிஷியன்சி 4. ரெண்டு பேரும் 8 நாளைக்கு வேலை பார்க்குறாங்க. 8 நாளுக்கு அப்புறம் தான் ஏதோ ஒரு சேஞ்சஸ் நடக்குது. அப்போ 8 நாள் வேலை பார்த்துருந்தா ஒரு நாளைக்கு எத்தனை எஃபிஷியன்சி? 7 எஃபிஷியன்சி. ரெண்டு பேர் சேர்ந்து ரெண்டு பேர் சேர்ந்து வேலை பார்க்கும்போது இவன் 3 இவன் 4, அப்போ 7 வேலையை முடிக்கிறாங்க. அப்போ 8 நாளில் 56 வேலையை முடிப்பாங்க. அப்போ 96ல் 56 போச்சு அப்படின்னா மிச்சம் 40 ஒர்க்கு பேலன்ஸ் இருக்குது. ஓகேவா, 40 ஒர்க்கு பேலன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த 40 ஒர்க்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா அந்த 8 நாளுக்கு அப்புறம் கியூ லெஃப்ட் ஆயிடுறான், கியூ காணாமல் போயிடுறான். அண்டு ரிமைனிங் ஒர்க் வாஸ் கம்ப்ளீட்டட். ரிமைனிங் ஒர்க் யாரால் முடிக்கப்படுதான்? டபிள்யூவால் முடிக்கப்படுது. ஸோ டபிள்யூவால் தான் ரிமைனிங். அப்போ ரிமைனிங் ஒர்க் டபிள்யூன்னு என்ன அர்த்தம்? இந்த 40 ஒர்க்கை 4 எஃபிஷியன்சியோட வேலை பார்த்தானா எத்தனை நாளில் முடிப்பான்? 10 days. 10 daysல முடிப்பான். இங்கே என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் த டைம் இன் விச் ஹோல் ஒர்க் இஸ் கம்ப்ளீட்டட். மொத்தமாக எவ்வளோ நாள் ஆயிருக்கும்? ஸோ இங்கே ஆல்ரெடி 8 நாள் ஆயிருக்குது, இங்கே ஒரு 10. அப்போது 8 + 10 days is equal to 18 days ஆகும். ஸோ இங்கே நம்ம ஆல்ரெடி 8 days முதலே முடிச்சிட்டோம். இப்போ ஒரு 10 days, மொத்தமாக அந்த ஒர்க் முடிக்க 18 days ஆகும். அவ்வளோதான். இந்த சம் ரெக்டாங்குலர் ஹேஸ் ஏரியா ஆஃப் 60 சென்டிமீட்டர். அதாவது இந்த மாதிரி மென்சுரேஷனில் வந்து ரெக்டாங்குலர், ஸ்கொயரு, சர்க்கிள் இப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக செய்யலாம். பிகாஸ் இந்த கான்செப்ட்லாம் நம்ம ஆல்ரெடி ஸ்கூலிங்லேயே பார்த்துருப்போம். அப்போ அதனால் ஈஸியான அப்ரோச் நம்மளுக்கே தெரியும். அதனாலே அப்ரோச் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ ரெக்டாங்குலரோட ஏரியா கொடுத்துருக்காங்க. ரெக்டாங்குலரோட ஏரியா ஃபார்ம்ல என்னது? L × B, லென்த் × பெர்த். அது என்னது? 16 கொடுத்துருக்காங்க. அண்ட் இட்ஸ் லென்த்து வந்து அதாவது என்னது? லென்த்து L வந்து 7 சென்டிமீட்டர் மோர் தென் இட்ஸ் பெர்த்து. அப்போ அது பெர்த்தை காட்டிலும் 7 கூட இருக்குதுன்னு சொல்கிறாங்க லென்த்து. அப்போ நான் இதை எப்படி எழுதிக்கலாம்? இந்த L × B எப்படி எழுதலான்னு பாருங்கள். எப்படி எழுதலாம்? எல்லுக்கு பதிலாக B + 7 போட்டுட்டு இன்ட்டு B போட்டால் 60. இதை சால்வ் பண்ணணும். இதை சால்வ் பண்ணும்போது நான் வந்து குவாட்ரட்டிக்கில் கொண்டு போகாமல் ஜஸ்ட் பிக்கு ரேண்டமாக ஒரு வேல்யூ அப்ளை பண்ணுறேன். ஸோ ரேண்டமாக 4 போட்டு பார்க்குறேன், 5 போட்டு, ரொம்ப சின்ன வேல்யூ தானே, 60 ரொம்ப சின்ன வேல்யூ தானே. அப்போது ஒரு நம்பரை, ரெண்டு நம்பரை, இப்போ அதாவது ரெண்டுமே காமனாக B இருக்கிறனால தான் இது பாசிபிள். இப்போ B இல்லாமல் ரெண்டு வேறு வேரியபிள்னா கஷ்டம். அப்போ B இருக்கும்போது நான் நார்மலாக Bக்கு இங்கே 5 ஃபிக்ஸ் பண்ணுறேன், இங்கேயும் 5 ஃபிக்ஸ் பண்ணும்போது எனக்கு 5 + 7 வந்து 12 × 5 வருதா? அப்போ 60 வந்துருச்சா? அப்போ பியோட வேல்யூ என்னவாக இருக்கும்? ஈஸியாக சொல்லிடலாம். பியோட வேல்யூ வந்து 5. அப்போ பியோட வேல்யூ 5ஆக இருந்துச்சுன்னா பியோட வேல்யூ வந்து பியோட வேல்யூ வந்து 5ஆக இருந்துச்சுன்னா எல்லோட வேல்யூ வந்து 12. ஓகேவா? அப்போ L = 12, B = 5 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடலாம். இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்க? ஒரு ஸ்கொயர் இருக்குது, அந்த ஸ்கொயருக்கு ஒரு எட்ஜ் இருக்கும். கரெக்டாக? ஸ்கொயர்னால் அந்த ஸ்கொயருக்கு ஒரு ஏன்ற ஒரு எட்ஜ் இருக்கும். அந்த எட்ஜ் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா லென்த் ஆஃப் த டயகனலுக்கு ஈக்குவலாக இருக்குது. ரொம்ப சிம்பிள். டயகனல் ஆஃப் த ரெக்டாங்குலர் ஒரு ஃபார்முலா. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ரேராக தான் இந்த மாதிரி இன்பில்டான கான்செப்ட் போகும். இது ரேராக தான் இருக்கும். ஓகேவா? ரொம்ப டெப்த்தாக கேட்குறது ரேர் தான். ஸோ இப்போ டயகனல் ஆஃப் த ரெக்டாங்குலர் என்னன்னு பார்த்தோம்னா √L² + B². ஸோ இப்போ L² இங்கே என்னது? 144, B² 25. அப்போ √169 = 13. அப்போ D என்ன? 13. இந்த D தான் நம்மளுக்கு என்னது? ஸ்கொயர் ஆஃப் த இது எட்ஜ் ஆஃப் த ஸ்கொயர். அப்போ இது 13. என்ன கேட்குறாங்க? இந்த ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ஸ்கொயர். அப்போ ஏரியானா அர்த்தம் இதோட ஸ்கொயர். ஸோ 169 தான் ஆன்சர். அவ்வளோதான். ஓகே, பார்ட்னர்ஷிப் சம். ஸோ இப்போ அந்த பார்ட்னர்ஷிப் சம்மில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். டப்ளூ பப்ளூ ரெண்டு பேர். டப்ளூ பப்ளூ எப்படி, அதாவது நான் எழுதுறது அந்த மாதிரியே நம்ம வந்து சம்ஸில் டெஸ்ட்டில் அப்ரோச் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேவா? டப்ளூ பப்ளூ ஸ்டார்ட் அ பிஸ்னஸ் பை இன்வெஸ்டிங் 24,000 அண்ட் ஒய். ஸோ நான் 0 ஒமிட் பண்ணிடுறேன், தேவைன்னா 0 சேர்த்துக்குவேன். ஓகேவா? 24 அண்ட் ஒய், அவ்வளோதான். அண்ட் ஆஃப்டர் 4 months ஸ்டார்டிங் அ பிஸ்னஸ். ஸோ ஆஃப்டர் 4 monthsனால் 4 monthsக்கு அப்புறம் ஏதோ ஒரு சேஞ்சஸ் நடக்குது. என்ன சேஞ்சஸ் நடக்குது? டபிள்யூ adds 6,000. 6,000னா 6 தான். ஸோ அப்போ 4 months தான் இவன் 24 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறான். 4 monthsக்கு அப்புறம் 6 ரூபா கூட வச்சு 30 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறான். ஓகே, அதே மாதிரி பப்ளூ என்ன பண்ணுறான்?
ரூபா 6,000 வந்து என்ன பண்ணுறான், வித்ட்ரா பண்ணுறான். அப்போ ஒய்ன்றது 4 மாதத்துக்கு தான், அதிலிருந்து Y-6 வித்ட்ரால் பண்ணிடுறான். ஸோ அடுத்து எண்ட் ஆஃப் த 8 months நம்மளுக்கு மோஸ்ட்லி என்னது எண்ட் ஆஃப் த 12 months கொடுப்பாங்க கரெக்டாக. இங்கே நம்மளுக்கு 8 months தான். அப்போ ரிமைனிங் 4 months தான் இந்த மிச்சம் இருக்க வேல்யூஸ், அவ்வளோதான். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, இதுக்கு அடுத்த டேட்டா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இதை நம்ம அலைன் பண்ணிக்குவோம், இது எப்படின்றத அலைன் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ இதில் 4 கேன்சல் பண்ணிட்டோம், அவ்வளோதான். இப்போ முடிஞ்சா. இப்போ அடுத்து W received the 27,000 ப்ராஃபிட் ஆஃப் டோட்டல் ப்ராஃபிட். ஸோ டோட்டல் ப்ராஃபிட் 60 ரூபா டோட்டலு. இதில் 27 வந்து டபுள்யூனா மிச்சம் இருக்க 33 தானே பப்ளூ, அதானே. அப்போ ரேஷியோ எழுது, ப்ராஃபிட் ரேஷியோ எழுதிக்கோங்க. 27 வந்து டபுள்யூனா 33 தான் பப்ளூ. ஸோ ரேஷியோ எடுத்துக்கிட்டோம்னா 9:11. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணுவோம் கரெக்டாக. பிகாஸ் ரெண்டுமே பீரியட் வைஸ் இன்வெஸ்ட் பண்ணப்பட்டது. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கான்செப்ட். நான் எப்படி பண்ணுறேன் உங்களுக்கு பேசிக் தெரியுது தெரியல, அது ரெண்டாவது பட்சம். ஆனால் ஒரு சம்மோட கான்செப்ட் எப்படி மூவ் ஆகுது அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். அப்போ ஆட் பண்ணோம்னா 24 + 30. அப்போது 9 பார்ட். இந்த 9 பார்ட் தான் இதோட சம்மு. ப்ராஃபிட் இதுலேருந்து தானே வருது, அதுதானே லாஜிக்கலி. அப்போ இந்த 9 பார்ட் தான் இதோட சம்னா 9 பார்ட் தான் 54. அப்போ 1 பார்ட் என்னது 6. அப்போ 1 பார்ட் 6னா 11 பார்ட் 66. இந்த 11 பார்ட் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், இதோட சம்முக்கு ஈக்குவலாக இருக்கும். அதாவது y + y-6 = 66. அப்போ ஒய்யோட வேல்யூ என்னது 36. அவ்வளோதான், சிம்பிளி முடிஞ்சிடும். சம்மை எப்படி ஆர்டராக ஒன்ஸ் அகெயின் நீங்கள் பாஸ் பண்ணியும் இல்லை வந்து ரீவைண்ட் திருப்பியும் பேக் ரீவைண்ட் பண்ணி கூட பாருங்கள், ரொம்ப ஈஸியாக புரியும். கான்செப்ட் இதுதான் பேசிக். ஓகே, போட் அண்ட் ஸ்ட்ரீம் கான்செப்ட்டு. ஸோ இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்பீட் ஆஃப் த போட் வந்து இன் ஸ்டில் வாட்டர் 30% லெஸ் தென் டவுன் ஸ்ட்ரீம். அதாவது போட் ஆஃப் த ஸ்பீட் ஆஃப் த போட் அதுதான், அது வந்து டவுன் ஸ்ட்ரீமுக்கு 30% கம்மியாக இருக்கான். 30% என்னது 3/10 கரெக்டாக. அப்போ 3/10 கம்மி லெஸ்ஸு அப்படின்னா என்ன அர்த்தம், 10க்கு 7 தான் இருக்குது. அதாவது டவுன் ஸ்ட்ரீம் 10 இருந்துச்சுன்னா போட் ஆஃப் த ஸ்ட்ரீம் வந்து என்னது, போட் ஆஃப் த ஸ்பீடு வந்து 7 தான் இருக்குமா. ஸோ கான்செப்ட் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். டவுன் ஸ்ட்ரீம் 10 இருந்துச்சுன்னா போட் ஆஃப் த ஸ்பீடு வந்து 7 தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, டவுன் ஸ்ட்ரீம் 10னா போட் ஆஃப் த ஸ்பீடு 7. அப்போ இதிலேருந்து நம்ம ஸ்ட்ரீமோட ஸ்பீடு சொல்லிடலாமா. ஸ்ட்ரீமோட ஸ்பீடு என்னது 3. எதனால 3, நம்மளுக்கு 2 ஃபார்முலா தான், டவுன் ஸ்ட்ரீமு அப் ஸ்ட்ரீமு. டவுன் ஸ்ட்ரீம்னா போட்டோட ஸ்பீடு ப்ளஸ்ஸு ஸ்ட்ரீமோட ஸ்பீடு, அப்ஸ்ட்ரீமு போட்டோட ஸ்பீடு மைனஸு ஸ்ட்ரீமோட ஸ்பீடு கரெக்டாக. ஸோ இப்போ போட்டோட ஸ்பீடு ப்ளஸ் ஸ்ட்ரீமோட ஸ்பீடுனா போட்டோட ஸ்பீடுங்க 7, டவுன் ஸ்ட்ரீம் வந்து 10. அப்போ இது ரெண்டத்தோட டிஃப்ரென்ஸ் தானே ஸ்ட்ரீமோடது, அதுதான் இங்கே பண்ணுறேன். ஸோ ரொம்ப சிம்பிளாக நம்ம ஈஸியாக எடுத்துடலாம், அவ்வளோதான். இந்த கான்செப்ட் முடிஞ்சா இது முடிஞ்சு. இப்போ அடுத்து இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். மொத்தமாக boat takes 7 hours to travel 40 km டவுன் ஸ்ட்ரீம் அண்ட் 40 km அப்ஸ்ட்ரீம். ஸோ இப்போ அப்ஸ்ட்ரீமும் இதுலேருந்து எடுத்துடலாமா. அப்ஸ்ட்ரீம் என்னது, போட்டோட ஸ்பீட் மைனஸ் ஸ்ட்ரீமு. போட்டோட ஸ்பீட் இங்கே இருக்குது, ஸ்ட்ரீமோடது இங்கே இருக்குது. ரெண்டையும் கழிச்சோம்னா 7 - 3 4. எல்லாமே இங்கே ரேஷியோவில் தான் இருக்குது. அப்போ ஒரு வேரியபிள் ஆட் ஆகும், ஏன்ற வேரியபிளாக வச்சுக்கோங்க, ஓகேவா. இப்போ 40 km டவுன் ஸ்ட்ரீமில் போகுது. அப்போ 40 km டவுன் ஸ்ட்ரீம்னா என்ன அர்த்தம், 40 டிவைடட் பை டவுன் ஸ்ட்ரீம் என்னது 10A ப்ளஸ் 40 km அப்ஸ்ட்ரீமில் போகுது. அப்போ என்ன அர்த்தம் 4A டிவைடட் பை இதோட டோட்டல் டைம் தான் 7. இங்கே என்ன மாதிரி இந்த ஃபார்மேட்டை இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு தான் டினாமினேட்டரில் வருது, டிஸ்டன்ஸ் தான் நியூமரேட்டரில் வந்திருக்கு. இதோட அப்போது வேல்யூ என்னவாக இருக்கும், டைம். அந்த டைம் தான் இங்கே 7. எவ்வளோ அழகாக கட்டமைச்சிருக்கேன் பார்த்தீங்களா. இது ஃபார்மேட் இது தான், நானாக கட்டமைக்கல, ஃபார்மேட் இது தான். ஓகே, இப்போ இதை சால்வ் பண்ணி அப்படின்னா ஏ வந்து என்ன கிடைக்கும்னா 2 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். அப்போ A2னா இது 14, இது 20, இது 6, இது 8. அவ்வளோதான், புதுசாக கண்டுபிடிச்சது வந்துருச்சு, அதாவது ஆக்சுவல் வேல்யூ வந்துருச்சு. ஓகே, இப்போ அடுத்து என்னது, இஃப் த ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம் வந்து ரெடியூஸ்டு பை 50%. ஸ்ட்ரீமோட ஸ்பீடு என்னது 6, இது வந்து 50% குறையுதுன்னு என்ன அர்த்தம், பாதி குறைஞ்சிருது. அப்போ 3 தான் இருக்குது. அப்போ இப்படி இருக்கும்போது டைம் டேக்கன் பை போட் கவர் 136 km இன் டவுன் ஸ்ட்ரீம். 136 km டவுன் ஸ்ட்ரீமில் கடக்கணும். டவுன் ஸ்ட்ரீமில் கடக்கணும்னா டைம் எவ்வளோ,
நல்லா கவனிச்சுக்கோங்க, டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு இங்கே 20 தூக்கி இங்கே போடக்கூடாது. ஏன்னா இப்போ ஸ்ட்ரீமோட ஸ்பீடு மாறிடுச்சு. கரெக்டாக? அப்போ புதுசாக நம்மளுக்கு என்ன டவுன் ஸ்ட்ரீம் வரணுமோ அதை போடணும். புதுசாக டவுன் ஸ்ட்ரீம் எப்படி கண்டுபிடிக்கிறது? போட்டோட ஸ்பீடு என்னது 14 ப்ளஸ்ஸு இப்போ புது ஸ்ட்ரீமு, அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் 17. அப்போ இதை கேன்சல் பண்ணால் 8 hours. தட் இஸ் த ஆன்சர். அவ்வளோதான். போட் அண்ட் ஸ்ட்ரீம் கான்செப்ட் நல்லா தெளிவாக புரியணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்து ஒரு சம். ஐட்டமோட காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. காஸ்ட் ப்ரைஸ் சி எவ்வளோ, சிபி எவ்வளோன்னு பார்த்தோன்னா 2000 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் சோல்ட் ஆஃப்டர் அஃபரிங் 2 சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட் 14.2/7% அண்ட் 11.1/9%. என்னடா இது மிக்சடு ஃப்ராக்ஷனில் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரி பண்ணிக்க வேணாம். இது ஒன் கைண்ட் ஆஃப் பர்சன்டேஜோட சீரீஸ், ஒரு கான்செப்ட், ஒரு சாரி பர்சன்டேஜ், ஆமாம் கரெக்டு தான், ஒரு கான்செப்டாக இருக்கும். அதாவது இந்த மாதிரி 14/2/7 அடுத்து 28/2/7 சொல்லிட்டு இது ஒரு சீரீஸ் அப்படியே போகும். இது வந்து ஒரு சீரீஸ். லைக் வந்து இப்போ 20% எடுத்துக்கிறேன். 20%னா 1/5 கரெக்டாக. அடுத்து 40% அப்படின்னா 2/5, 60% அப்படின்னா 3/5. உங்களுக்கு புரியுதா? ஒரு சீரீஸாக ஃபாலோ ஆகுதா? 1 2 3 4 அப்படின்னு போகுதா? அதே மாதிரி தான் இந்த இதுவுமே. ஸோ இது ஒரு சீரீஸாக போகும். ஸோ இப்போது இதை பற்றின வீடியோ, இந்த பெர்சன்டேஜோட கான்செப்ட் இது நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்றத பற்றின அந்த அப்ரோச்சிங் வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆல்ரெடி எல்லாமே பேசிக்காக நீங்கள் பார்த்துருந்தா தான் ஒரு கான்செப்ட் வைஸாக புரியும். ஸோ இப்போ சம்மு பார்க்கும்போது இந்த சம்மு புரிஞ்சிடும். நீங்கள் அடுத்து வேறு ஏதாச்சும் ஒரு மாடலில் கொடுக்கும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதனால் பேசிக் நீ தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஓகேவா? ஸோ இப்போ இது என்னன்றதை சொல்கிறேன். ஓகே, அடுத்து இந்த டிஸ்கவுண்ட் எதுலேருந்து கொடுப்போம் அப்படின்னா மார்க் ப்ரைஸ்லேருந்து தான் கொடுக்க போகிறோம். அது ஆப்வியஸ். ஓகே, அப்படி கொடுத்துட்டு நம்ம அதை செல் பண்ணும்போது நம்மளுக்கு ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்குது? 20%. அப்போ செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு பார்த்தோம்னா இதில் 20% எடுத்தால் என்னது? 2000ல் 400. அப்போனா 2400 சொல்லிட்டு நான் செல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. இப்போ சொல்லிவிட்டு ஃபைண்ட் த மார்க் ப்ரைஸ். இங்கே பாருங்களேன், காஸ்ட்டு அண்டு செல்லிங் இந்த ரெண்டு தான் தெரிஞ்சிருக்கு. மார்க் ப்ரைஸ் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னா இந்த டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்த இந்த பர்சன்டேஜ் அதை வச்சு தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எல்லா சம்முக்குமே இந்த மாதிரி ஒரு மிக்சடு ஃப்ராக்ஷன்லேயோ இல்லை ஏதோ சம்திங் பெர்சன்டேஜ் வந்து ஒரு கொடூரமாக கொடுத்துருக்காங்கன்னா அதை நம்ம ஃப்ராக்ஷன் நார்மலாக ஒரு ஃப்ராக்ஷனுக்கு கொண்டு வரது நல்லது தான். அது கொண்டு வர முடியும். அதுக்கான அந்த ஃபார்மேட்டிக் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் அதை ஒரு சில ஃப்ராக்ஷன்ஸ் வந்து நம்ம மெமரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 14/2/7%க்கு மெமரைஸ் பண்ணுற மாதிரி ஃப்ராக்ஷன் பார்த்தோம்னா 1/7. அதே மாதிரி 11/1/9%க்கு 1/9. ஓகேவா? எவ்வளோதான், இவ்வளோ தான். இப்போ என்ன நடக்குது? சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட் எவ்வளோ? 14/2/7, அதாவது 1/7 வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அப்போனா என்ன அர்த்தம்? 7 பார்ட்னா 1 குறைச்சிட்டு 6க்கு தான் விற்கிறாங்க. அப்போது இந்த டிஸ்கவுண்ட் எதில் கொடுக்கப்படுது? மார்க் ப்ரைஸில் கொடுக்கப்படுது. கரெக்டாக? எம்பியில் கொடுக்கப்படுது. ஸோ இப்போ எம்பின்றதை ஒன்று வச்சுக்கிறேன். எக்ஸு இன்ட்டு 7க்கு 6 இன்ட்டு அடுத்த டிஸ்கவுண்ட் என்னது? 1/9, அதாவது 9னா 1 குறைச்சி 8க்கு தான் விற்கிறோம். கரெக்டாக? ஸோ அதுதான் கொடுக்குறேன். 9னா 1 குறைச்சி 8க்கு. இப்படி விற்கும்போது ஃபைனலாக என்ன வேல்யூ, எவ்வளோக்கு விற்றுருப்போம்னா இந்த செல்லிங் ப்ரைஸ் 2400. ஸோ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா, இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நம்மளுக்கு எம்பி வந்து 3150 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மார்க் ப்ரைஸ் வந்து கிடைக்கும். ஸோ எப்படி செய்யணும்னு தெரியுதா? இந்த பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிட்டாலே இதுதான் ஃபார்மு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாலே பாதி சம் ஓவர், முக்கால்வாசி ஓவர். ஸோ இப்போ இதுக்கான மெமரைஸ் பண்ணணும். இதுக்கான வீடியோ லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, இப்போ இந்த டிஐ பார்ப்போம். இந்த டிஐயில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது பார் கிராஃப் கொடுத்துருக்காங்க. அந்த பார் கிராஃபில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இன் 5 டிஃப்ரெண்ட் சிட்டிஸ் அண்டு ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் இதை ரெண்டை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸு, ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்னு சொல்லிட்டு ரெண்டை பற்றி சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸோட டேட்டா வந்து வெளிப்படையாக கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸோட டேட்டா வெளிப்படையாக கொடுத்துட்டாங்க. ஆனால் என்ன நடக்குது? ப்ரைவேட் ஸ்கூல்ஸோட டேட்டா வந்து பர்சன்டேஜ் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், கொடுக்கப்பட்ட கவர்மெண்ட் ஸ்கூல்ஸோட பர்சன்டேஜ், அதாவது கொடுக்கப்பட்ட கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் இருந்து ப்ரைவேட் ஸ்கூல்ஸோட டேட்டாவை நம்ம எடுக்கிற மாதிரி ஒரு செட்டப்பு. ஓகேவா? கான்செப்ட் புரியும் நினைக்கிறேன். ஸோ இருங்க டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது லக்னோ இருக்குது, அடுத்து நக்பூர் இருக்குது, அடுத்து மீரத், அடுத்து ஊட்டி, அடுத்து கான்பூர் இருக்குது. ஓகேவா? அடுத்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸு, இது ப்ரைவேட் ஸ்கூல்ஸு. ஓகே, இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸோட டேட்டாலாம் என்னது? 60, 72, 30,
அடுத்து 40, அடுத்து 80 எழுதியாச்சா? ஓகே. இப்போ ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் எப்படி எடுக்கிறோம்னா, இந்த 60க்கு 80% என்னது 48. ஸோ அதை தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே சொல்லியிருக்காங்க. 60க்கு 80% 48. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ப்ரைவேட் ஸ்கூல்ஸோட டேட்டா அஸ் அ பர்சன்டேஜ் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸோட அந்த நம்பர்லேருந்து நம்ம பர்சன்டேஜ் எடுக்கிற மாதிரி. ஓகேவா? நீங்கள் யோசிக்கலாம், இங்கே பாருங்களேன், 60க்கு 60ன்றது இங்கே இருக்குது, பார் கிராஃப் குட்டியாக இருக்குது, ஆனால் 80க்கு மட்டும் பார் கிராஃப் பெருசாக இருக்குது, ஆனால் 80ஓட வேல்யூ 48 அப்படின்னு சொல்லிட்டுலாம் யோசிக்க வேணாம். ஸோ இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த 80 60ன்னு எல்லாமே வந்து யூனிட்டு. இப்போ நம்மளுக்கு என்ன, அது பார் கிராஃப் எப்படி ட்ரா பண்ணப்படும், எக்ஸ் ஒய்ன்னு தானே ட்ரா பண்ணப்படும், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் தானே. அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு வேல்யூஸ், ஒய் ஆக்சிஸில் 10 20 30 40 50 60 70 இப்படி எடுப்போம்ல. அப்படி எடுக்கும்போது 60 கீழேயும் 80 அப்படின்ற நம்பர் மேலேயும் பிளாட் பண்ணப்பட்டிருக்கு, அவ்வளோதான். மித்தபடி இந்த 60க்கும் 80 தான் கூட இருக்குது அப்படின்னு தான் அங்கே போர்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்லாம் எந்த ஒரு லாஜிக்கும் இல்லை. ஸோ கான்செப்ட் என்னென்னா, இந்த 60 நான் என்னோட கவர்மெண்ட், இந்த 60ல் இருந்து நான் 80% பார்க்குறேன், அதுதான் என்னோட ப்ரைவேட், அவ்வளோதான். அதே மாதிரி 72 எடுத்தினா இதில் 75%, 75% என்ன வரும்? ஸோ 54. அதே மாதிரி 30ல் 60% 18, அடுத்து 40ல் 70% 28, அடுத்து 80ல் 50% 40. ஸோ இதுதான், இவ்வளோ தான் டப்பா. இந்த டப்பாவை போட்டாலே பாதிசம் முடிஞ்சு, முக்காவாசி சம் முடிஞ்சு. நீங்கள் அடுத்தடுத்துல ஈஸியாக செஞ்சிடலாம். ஓகேவா? ஸோ டப்பாவை மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க, சாரி டப்பாவை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்தடுத்து நம்ம அந்த 5 டிவிஷன் பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபைண்ட் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இன் லக்னோ, நாக்பூர் அண்டு மீரத். லக்னோ, நாக்பூர், மீரத்தோட கவர்மெண்ட் ஸ்கூல்ஸோட ஆவரேஜ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ லக்னோ எவ்வளோ? 60, நாக்பூர் எவ்வளோ? 72, மீரத் எவ்வளோ? 30. அப்படியே ஆப்வியஸாக வெளிப்படையாக இருக்க டேட்டாஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதெல்லாம் சால்வ் பண்ணால் 162. அப்போ இந்த 162க்கு ஆவரேஜ் டிவைட் பை 3 போட்டோம் அப்படின்னா 54. ஸோ 54 தான் ஆன்சர் ஆஃப் த ஃபஸ்ட் கொஸ்டின். ஓகே, 54. ஸோ இப்போ இந்த செகண்ட் கொஸ்டின் என்ன சொல்லுது? நம்பர் ஆஃப் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் இன் ஊட்டி. ஊட்டியில் நம்பர் ஆஃப் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் எவ்வளோ? ஊட்டியில் வந்து 28 நம்பர் ஆஃப் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் இன் ஊட்டி இஸ் ஹவு மச் பர்சன்டேஜ் லெஸ் தென் கான்பூர். கான்பூரில் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் எவ்வளோ? 40. ஸோ இப்போ 40க்கு எவ்வளோ கம்மியாக இருக்குதுன்னு கேட்குறாங்க. 12 தானே கம்மியாக இருக்குது. அப்போது எதை கம்பேர் பண்ணுறோம், எது கூட கம்பேர் பண்ணுறாங்களோ அதை டினாமினேட்டர்லையும், அது எவ்வளோ டிஃப்ரென்ஸில் இருக்குது அப்படின்றத நியூமரேட்டர்லையும் போட்டு நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இதுக்கான வேல்யூ 30%. அவ்வளோதான், இந்த சம்மு அவ்வளோதான், சிம்பிள். அடுத்து, ஈச் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் இன் மீரத் ஹேஸ் 25 டீச்சர்ஸ். ஸோ இப்போ மீரத்தில் மொத்தம் எத்தனை ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 18 ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ஒவ்வொரு ஸ்கூல்ஸ்லேயும் 25 டீச்சர்ஸ் இருக்காங்க. அப்போ மொத்தமாக எத்தனை டீச்சர்ஸ் அப்படின்னு தான் கேட்குறாங்க. அப்போ என்ன வரும்? 450, 18 × 25, அவ்வளோதான். அடுத்து, வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்கூல்ஸ் இன் லக்னோ அண்டு கான்பூர்? டோட்டலாக கேட்குறாங்க. அப்போ லக்னோவில் டோட்டலாக எவ்வளோ? 108. கான்பூரில் டோட்டலாக எவ்வளோ? 120. ஸோ இப்போ 12 டேபிள் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 9:10, 9 12 are 108, 10 12 are 120, அவ்வளோதான். இதுதான் ஆன்சர். அடுத்து, 25% and 60% ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இன் நாக்பூர் அண்டு மீரத். ஸோ இப்போ நாக்பூரில் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எவ்வளோது? 72. மீரத்தில் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எவ்வளோது? 30. இந்த 30க்கு 72. இப்போ வந்து பார்த்தோன்னா 25% ஆஃப் நாக்பூர் தான் ஃபஸ்ட்டு. அப்போ 25%னா 1/4. இப்போ இதுக்கு 1/4 என்னது? 18. அடுத்து 60% ஆஃப் மீரத்தில் 60%. இதுக்கு எவ்வளோ 60%? 60% எவ்வளோ? 3/5. அப்போ இதை அடிச்சு கொடுத்தோம்னா இதுக்குமே 18. அப்போது இங்கே என்ன கேட்டிருக்காங்க? கண்டக்ட் லாங்குவேஜ். இந்த இத்தனை பேர் தான் இந்த ரெண்டு ஆட் பண்ண என்ன வருது? 36 வருதா? இந்த 36 தான் என்ன கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா லாங்குவேஜ் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த 36 தான் லாங்குவேஜ் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க. என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஸ்கூல்ஸ் விச் கண்டக்ட் லாங்குவேஜ் கிளாஸஸ். அப்போ மொத்தம் இதுதான் 36, அவ்வளோதான். அதை தான் அப்படியே கேட்டிருக்காங்க. நம்ம என்ன டேட்டா அப்போ என்ன அர்த்தம்? நம்ம கேட்க டேட்டா எடுத்துக்கிட்டே வந்தோம்னா சம் ஈஸியாகிடும். ஓகே, இப்போது இது ஒரு கேஸ்லெட். ஸோ இப்போ இந்த கேஸ்லெட் எப்படி அப்ரோச் பண்ணுறோன்னு சொல்லிட்டு கவனமாக பார்த்துக்கோங்க. ஸ்னேகா, முஸ்கன் அண்டு திக்ஷா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் இருக்காங்க. ஓகேவா? இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்பர் ஆஃப் லேம்ப்ஸ் வந்து சம்திங் மண்டே டியூஸ்டேயில் வந்து ஒரு பர்டிகுலர் லைட்ஸ் வந்து அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? அது ஏதோ ஒரு டேட்டா. பட் அந்த டேட்டாவில் நம்மளுக்கு தேவையானதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். அந்த ஸ்னேகா, முஸ்கன், திக்ஷா அப்படின்றவங்க வந்து லைட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இந்த டேஸில் மண்டே அண்டு டியூஸ்டேயில் 2 நாளில் பண்ணுறாங்க. இப்போ நான் இதை எப்படி எடுத்துக்கிறேன்னு பாருங்கள். ஸ்னேகா, முஸ்கன், திக்ஷக்
இப்படின்றத ரோ வைஸாக எடுத்துக்கிறேன். அடுத்து மண்டே டியூஸ்டே அப்படின்றத காலம் வைஸாக எடுத்துக்கிறேன். ஸோ இது இப்படி தான் எடுக்கணும் அப்படின்ற நெசசரி இல்லை. ஒரு சில பேர் வந்து மண்டே டியூஸ்டேத்தை வந்து ரோ வைஸாகவும், ஸ்னேகா முஸ்கன் அந்த திக்ஷா வந்து காலம் வைஸாகவும் எடுப்பாங்க. அது அவங்களோட கன்வீனியன்ட். பட் என்னோட அப்ரோச்சபிள் அப்படின்றத நான் ஒன்ஸை சொல்கிறேன். அந்த இதையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணாலுமே பெட்டர் தான், ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த சம் முடியும் போது உங்களுக்கே தெரியும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே ஃபஸ்ட்டு பார்ப்போம். டோட்டல் நம்பர் ஆஃப் லேம்ப்ஸ் லைட்டட் பை ஸ்னேகா ஆன் மண்டே அண்ட் டியூஸ்டே, 2 நாள் சேர்த்து எவ்வளோ பார்த்தா 52. அப்போ அந்த 52 எதில் ப்ளேஸ் பண்ணுறேன், எதில் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா 52 இங்கே 2 பேர் சேர்த்து, மண்டே அண்ட் டியூஸ்டே சேர்த்து. விச் இது 52. இந்த 52 12 மோர் தென் நம்பர் ஆஃப் லேம்ப்ஸ் லைட்டட் பை திக்ஷா ஆன் மண்டே. திக்ஷா மண்டேயில் எவ்வளோ அவள் லேம்ப் வச்சுருப்பாளோ அதை காட்டிலும் 12 கூட ப்ளஸ் 12 கூட என்னது இந்த 52. அப்போ அந்த 12 கூடனா 12 குறைச்சோம்னா திக்ஷாக்குள்ளே மண்டே கிடச்சிருமா? அப்போ 12 குறைச்சா என்னது 40 இங்கே ப்ளேஸ் ஆயிடுச்சு. ஓகே, அடுத்து த நம்பர் ஆஃப் லேம்ப்ஸ் லைட்டட் பை முக்ஷன் மண்டே வந்து 30%. மண்டே முக்ஷன் இந்த இடம் வந்து 30% ஆஃப் லைட்டட் பை திக்ஷா ஆன் சேம் டே. திக்ஷா சேம் டேனா திக்ஷா மண்டேல எவ்வளோ 40. இந்த 40க்கு 30%. புரியுதா? முக்ஷன் வந்து மண்டேல 30% ஈக்குவலாக இருக்கானா. எதுக்குன்னா திக்ஷா மண்டேல 30%, திக்ஷா மண்டேல எவ்வளவோ அதுக்கு 30%. ஓகேவா? அப்போ திக்ஷா எவ்வளோ 40 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். அந்த 40க்கு 30% எடுக்கிறோம் அப்படின்னா 40க்கு 30% எவ்வளோ 12. அவ்வளோதான், இது முடிஞ்சு. ஓகே, சாரி. ஸோ 30% 12. ஓகே, அடுத்து நம்பர் ஆஃப் லேம்ப்ஸ் லைட்டட் பை முஷ்கன் மண்டே இஸ், அதாவது முஷ்கன் மண்டேல எவ்வளோ 12. அந்த 12 half ஆஃப் த நம்பர் ஆஃப் லேம்ப்ஸ் லைட்டட் பை திக்ஷா ஆன் டியூஸ்டே. ஸோ திக்ஷா டியூஸ்டேல எவ்வளவோ எடுத்திருப்பான், அதை காட்டிலும் பாதியாக இருக்கான், ஹாஃபாக இருக்கான். என்னது இந்த 12. அப்போ பாதி தான் 12னா ஃபில் என்னது? பாதி தான் 12னா ஃபில் என்னது ஃப்ரெண்ட்ஸ்? ஃபில் 24. அப்போ திக்ஷாக்கு டியூஸ்டேல எவ்வளோ இருக்கோ அதோட பாதி தான் முஸ்கனுக்கு மண்டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லப்பட்டிருக்கு. இந்த வேர்ட்ஸ் ரொம்ப முக்கியம், அந்த வேர்ட்ஸில் தான் நம்மளை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுவோம். அவ்வளோதான். ஸோ இப்போ அடுத்து டோட்டல் நம்பர் ஆஃப் லேம்ப்ஸ் லைட்டட் பை ஆல் 3 தம் டியூஸ்டே வந்து 82. மொத்தமாக 3 பேர் சேர்ந்து 82. ஓகே, அடுத்து த நம்பர் ஆஃப் லேம்ப்ஸ் லைட்டட் பை ஸ்னேகா ஆன் மண்டே, ஸ்னேகா ஆன் மண்டே இந்த இடத்துல இஸ் 2 மோர் தென் லைட்டட் பை ஹர் டியூஸ்டே. ஸோ இப்போ டியூஸ்டேயில் ஏதோ டீன்னு வச்சுருக்கானா அந்த டீயை காட்டிலும் 2 கூட இருக்குமா எங்கள் மண்டேல. எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. டீயை காட்டிலும் 2 கூட இருக்குமா மண்டேல. அப்போ இதை எப்படி நான் மேக் பண்ணுறேன்னு பாருங்கள். இவனை டீன்னு வச்சுட்டு இவனை 2 கூட இருக்கும் மண்டேல, T+2 வந்துருச்சா? அப்போது இதை ரெண்டையும் ஆட் பண்ணால் தானே எனக்கு 52 வரும். கான்செப்ட் புரியுதா? இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். T+2 T இதை ஆட் பண்ணால் தான் 52. அப்போ T என்னவாக இருக்கும்? T வந்து 25. அப்போ T 25 இருந்தால் தான் T 25னா இங்கே 27. அப்போ இந்த கேப்பை எப்படி ஃபில் பண்ணலாம்? இந்த 49 இது ரெண்டையும் ஆட் பண்ணி இது கூட சப்ராக்ட் பண்ணோம்னா ஆன்சர் என்ன வரும்? 33. ஓ, அவ்வளோதான், இந்த டப்பா முடிஞ்சு. அவ்வளோதான், டப்பா ஃபில் பண்ணியாச்சு. அப்புறம் இந்த வேல்யூலாம் நீங்களே போட்டுக்கலாம். 45 இது ரெண்டையும் ஆட் பண்ணி 64. ஸோ ஃபைனலி த வேல்யூ நம்ம எடுத்து எழுதுறது வேல்யூ ஓவர். த டப்பா ஃபில் பண்ணிட்டாலே வேல்யூ ஓவர். அவ்வளோதான், இதுதான் ஆன்சர். ஸோ இப்போ நம்ம அடுத்து சம்ஸ் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த ஃபஸ்ட்டு சம்மில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபைண்ட் த ஆவரேஜ் ஆஃப் நம்பர் ஆஃப் லேம்ப்ஸ் லைட்டட் பை திக்ஷா பெர் டே. திக்ஷா பெர் டேனா இப்போ இந்த 2 நாளில் அவள் எவ்வளோ செஞ்சுருப்பா? 64. அப்போ அதுக்கு ஆவரேஜ் எடுக்கிறோம். அவ்வளோதான், அந்த கான்செப்ட் தான். அப்போ அதுக்கு ஆவரேஜ் எடுத்தோம் அப்படின்னா 64. 2 நாள் என்னது? ஒன்று மண்டேல 40, டியூஸ்டேல 24. அப்போது 64/2 தானே. அப்போ அதை அடித்து கொடுத்தா 32. ஸோ பார்த்தீங்களா, டப்பா போட்டுட்டா சம்மெல்லாம் அப்படியே சம்மெல்லாம் அவ்வளோ ஈஸியாக வரும். அடுத்து ஃபைண்ட் த ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் லேம்ப்ஸ் லைட்டட் பை ஸ்னேகா ஆன் மண்டே. ஸ்னேகா மண்டேல எவ்வளோ
27 is to ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க is to நம்பர் ஆஃப் lamps lighted by முஸ்கன் அண்ட் டியூஸ்டே. முஸ்கன் டியூஸ்டேயில் எவ்வளோ 33. ஸோ அப்போ இதை அடிச்சு கொடுத்தா 9 11 9:11 ஆன்சர் செக் பண்ணுவோமா? எங்கடா 9:11 சாரி அந்த இருக்குது சாரி ஓகேவா? அவ்வளோதான். அடுத்து ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நம்பர் ஆஃப் லேம்ப்ஸ் லைட்டட் பை ஸ்னேகா முஸ்கன் டியூஸ்டே. ஸ்னேகா முஸ்கன் டியூஸ்டேயில் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நம்பர் ஆஃப் லேம்ப்ஸ். ஓகேவா? ஸ்னேகா வந்து முஸ்கன் டியூஸ்டேயில் எவ்வளோ? டியூஸ்டேயில் வந்து ஸ்னேகா 25 முஸ்கன் 33. ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 8. அவ்வளோதான். அடுத்து ஆன் வெனஸ்டே. ஓகேவா? வெனஸ்டேன்ற ஒரு புது டே வருது. அந்த வெனஸ்டேயில் த நம்பர் ஆஃப் லேம்ப்ஸ் லைட்டட் பை திக்ஷா இஸ் 25% லெஸ் தென். 25%னா 1/4. இதில் லெஸ் தென்னா 4ல் 1 கம்மின்னு அர்த்தம். அப்போ 3/4. அப்போ 3/4 எதுக்கு கம்மியாக இருக்கான்? நம்பர் ஆஃப் லேம்ப்ஸ் லைட்டட் பை ஹர் டியூஸ்டே. ஸோ திக்ஷா டியூஸ்டேயில் எவ்வளோ இருந்தான்? 24 இருந்தான். நீங்கள் திக்ஷாவுக்கு டியூஸ்டேயில் பார்த்தா 24. அப்போ அந்த 24க்கு 25% கம்மினா அவன் எவ்வளோ இருந்திருப்பான்? வெனஸ்டேயில் 18 தான் இருந்திருப்பான். என்ன கேட்குறாங்க? வெனஸ்டேயில் அண்டு மண்டேயில் டிஃப்ரென்ஸ் என்ன? யாருக்கு? திக்ஷாக்கு. ஸோ இது 18ன்றது வெனஸ்டே. மண்டேக்கு அவன் எவ்வளோ? திக்ஷா 40. அப்போ 40 மைனஸ் 18. ஆன்சர் என்னது? 22. டடா. அவ்வளோதான். எவ்வளோ பெருசாக இருக்குது. அவ்வளோதான். ஓகே. அடுத்து ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் லேம்ப்ஸ் லைட்டட் பை ஆல் 3 ஆஃப் த மண்டே. எல்லாருமே மண்டேயில் எவ்வளோ நம்ம டேட்டா எடுத்து வச்சுருக்கோம்? 79. ஸோ தட் இஸ் த ஆன்சர். அவ்வளோதான். ஸோ ரொம்ப சிம்பிள் கான்செப்ட்.